வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வடை ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த இறால் போட்டு வடை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் 1 டீஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த 1 டீஸ்பூன் பட்டரை போடுங்க. இதில் 100 கிராம் இறால் எடுத்து டீவைன் பண்ணி நல்லா கழுவி சின்ன வெட்டி இருக்கிறேன். ஸோ அந்த பட்டரில் போட்டு கொஞ்சம் அந்த அவிய விடணும். தேவையான அளவு உப்பு சேருங்க. கொஞ்சம் போட்டிங்கன்னா காணும். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நான் இப்படி செதுட்டு போடுறதுக்கு காரணம் இந்த வடை மிக்ஸுக்கில் ஸோ இறால் கம்ப்ளீட்லி அவிஞ்சிடும். ஸோ ஒரு 3 நிமிஷம் 3 மினிட்ஸ் இதை பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இது டன். இதில் 1 கப் உளுந்தெடுத்து 3 மணித்தியாலம் ஊற வச்சு நான் இப்போ இந்த உளுந்தை இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைக்கணும். நிறைய தண்ணி சேர்த்து இதை அரைக்கிறீல. ஸோ இப்போ இந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். இதை நல்லா பட்டை அரைச்சி எடுப்போம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பச்சை தண்ணி இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி முதல் விடுவோம். இதில் சின்ன பீஸ் இஞ்சி இருக்குது. இந்த இஞ்சியையும் போட்டு நல்லா அரைச்சி பட்டு போல் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த உளுந்தெல்லாம் நான் நல்லா பட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஒன்லி 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் விட்டு இதை அரைச்சி நான் இந்த நல்லா பட்டாக இதை அரைச்சிருக்கு. 1/2 டீஸ்பூன் நறுவல் அரைச்ச செத்த மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸும் ஃபெனல் சீட்ஸ் பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. 2 பெரிய பச்சை மிளகாய் சின்ன வெட்டி இருக்குது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெட்டி இருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் சின்ன வெட்டி இருக்கு. தேவையான அளவு உப்பு சேருங்க. அந்த பொரிச்சு வச்ச இறால் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இது இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த எண்ணெயில் ஒரு சின்ன ஸ்டிக்கால் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி பபிள்ஸ் வருதில்ல. இப்படி பபிள்ஸ் வரைக்கும் இது பர்ஃபெக்டான டெம்பரேச்சர் வடையை பொரிச்செடுக்கிறதுக்கு. இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வடை மிக்ஸ் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து கையால் உருட்டி போட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்டிங்கன்னா சரி. கரண்டியால் எண்ணெயால் ஏற்றி விடுங்க. இது மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் நல்லா அவிஞ்சு வரும். உள்ளுக்கு ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா வெளியில் கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், உள்ளுக்கு அவியாது. ஸோ இப்போ இது கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு ஒரு 4 நிமிஷம் இதை பொரிய விட்டு நான் நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்படி வரைக்க இறக்கி எடுத்திங்கன்னா சரி. நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிட்டுது. ஸோ இப்போ இது செய்து முடிஞ்சுது இந்த வடை. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் அந்த இறாலை நான் சின்ன வெட்டினான். ஆனால் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்கள் அந்த பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு 2-3 தரம் பல்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் எனக்கு இப்படி தான் விருப்பம். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் அந்த இறாலை கிரைண்டரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் போட்டு வடையெல்லாம் செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.